சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவ முழுமையா பாருங்க. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் வருகிற ஜூலை 14ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை பொது விநியோக திட்ட மக்கள் குறை தீர்ப்பு முகாம் நடைபெறுகிறது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. ரேஷன் கார்டில் அனைத்து வகையான அப்டேட்களையும் நீங்கள் இலவசமாக செய்யலாம். அது எப்படி என்றால், பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடும்ப அட்டைதாரர்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தவரை மண்டல அலுவலகங்களிலும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் பிரதி மாதமும் 2ஆம் சனிக்கிழமை நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்து அதன்படி செயல்படுத்தி வருகிறது. இதற்காக ஜூன் மாதத்துக்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்ப்பு முகாம் சென்னையில் உள்ள உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 14/6/2025 ஜூலை 14ஆம் தேதி சனிக்கிழமையன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனால் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு, கைபேசி எண் மாற்றம் செய்தல் மற்றும் அங்கீகார சான்று உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் இந்த சிறப்பு முகாம்களில் மேற்கொள்ளப்படும். இந்த வாய்ப்பை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் என பலவிதமான ஏதேனும் இருந்தாலும் அவற்றை பொதுமக்கள் இந்த சிறப்பு முகாம்களில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளுமாறு தமிழக அரசு சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நாளுக்காக காத்திருந்த குடும்ப அட்டைதாரர்கள் தமிழக அரசின் இந்த அறிவிப்பால் மகிழ்ச்சி அடைந்துள்ளன. அது மட்டும் இல்லாமல் அதேபோல வருமான வரி செலுத்துவோருக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், ஜூன் 15ஆம் தேதி வரை வருமான வரி செலுத்துவோர் உடனடியாக தங்களுடைய வருமான வரி ரிட்டனை தாக்கல் செய்யாமல் ஜூன் 15ஆம் தேதி வரை காத்திருந்தால் நல்லது. ஏன் தெரியுமா? அதாவது வருமான வரி செலுத்தும் மக்களுக்கு இது முக்கியமான காலம். சம்பளம் வாங்கும் வகுப்பை சேர்ந்தவர்கள் தாங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்திடமிருந்து படிவம் 16 பெற வேண்டும். இன்னும் அதை வாங்கவில்லை என்றால் வாங்குவது நல்லது. வருமான வரி துறை சமீபத்தில் 2024 முதல் 2025 நிதியாண்டுக்கான வருமான வரி ரிட்டர்ன்ஸ் குறித்த அறிவிப்பை வெளியிட்டது. ITR படிவம் இப்போது கிடைத்தாலும் வரி செலுத்துவோர் ஜூன் 15ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டும் என்று நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு ITR தாக்கல் செய்வது நல்லது என்று கூறுகிறது. இதனால் நீங்கள் அதை முன்கூட்டியே தாக்கல் செய்தால் ஒரு சில சிக்கல்கள் ஏற்படலாம் என்று அவர்கள் கூறுகின்றனர். அது என்னவென்றால், வருமான வரி விகிதங்களின்படி வரி செலுத்துவோர் ஜூன் 15ஆம் தேதிக்குள் நிறுவனத்திடம் இருந்து படிவம் 16 அல்லது படிவம் 16A போன்ற TDS சான்றிதழ்களை பெற வேண்டும். இதனால் 2024 முதல் 2025 நிதியாண்டின் கடைசி காலாண்டில் வரி செலுத்துவோர் ஏதேனும் வருமானம் ஈட்டியிருந்தால் அது TDS அளிக்கப்பட்டிருக்கும். பின்னர்
வருமான வரி செலுத்துபவர் இதற்காக அதாவது மே 31ஆம் தேதிக்குள் இடிடிஎஸ் வருமானத்தை தாக்கல் செய்ய வேண்டும். இதற்காக இந்த இடிடிஎஸ் வருமானத்தின் கீழ் வரி செலுத்துவோருக்கு வழங்கப்படும் வருமானம் மற்றும் இதன் மீது அளிக்கப்படும் வரி பற்றிய தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், நீங்கள் வருமானத்தை நிறுவனத்திடம் இருந்து பெறப்பட்ட சம்பளம் முதல் வங்கி வைப்புத் தொகையில் பெறப்பட்ட வட்டி வரை அனைத்தும் அடங்கும். குறிப்பாக சொல்லப்போனும் என்னவென்றால், இடிடிஎஸ் ரிட்டனை தாக்கல் செய்த பிறகு அதை செயல்படுத்த 3 முதல் 4 நாட்களாகும். அதற்கு பிறகுதான் அது வரி செலுத்துவோரின் படிவம் 26AS தோன்றும். நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனம் மே 31ஆம் தேதி இடிடிஎஸ் ரிட்டனை தாக்கல் செய்தால், உங்கள் வருமானம் மற்றும் டிடிஎஸ் தொடர்பான தகவல்கள் ஜூன் முதல் வாரத்தில் படிவம் 26AS தோன்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக ஜூன் 15ஆம் தேதிக்குள் வரி செலுத்துவோருக்கு இந்த டிடிஎஸ் சான்றிதழை அந்தந்த நிறுவனம் வழங்க வேண்டும். அதில்தான் வருமானம் மற்றும் கழிக்கப்பட்ட டிடிஎஸ் பற்றிய சரியான தகவல்கள் இருக்கும். டிடிஎஸ் சான்றிதழ் வைத்திருப்பது ஐடிஆர் தாக்கல் செய்வதை எளிதாக்குகிறது. வருமான வரி சட்டத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாகவே இந்த டிடிஎஸ் கழிக்கப்படாத இடங்களில் ஒரு சில நிறுவனங்கள், அதாவது வங்கிகள், நிறுவனங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போன்றவை நிதி பரிவர்த்தனைகள் தொடர்பான தகவல்களை வருமான வரி துறைக்கு வழங்க வேண்டும். அனைத்து வகையான பரிவர்த்தனைகள் தொடர்பான தகவல்களையும் மே 31ஆம் தேதிக்குள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும். இதற்கு பிறகுதான் தவறை செயலாக்கம் செய்ய 5 முதல் 10 நாட்கள் ஆகும். வருமான வரி பொறுத்தவரை இந்த வருமான வரித்துறை ஐடிஆர் பயன்பாடுகளை தொடங்கும் போது ஆரம்ப பதிப்பில் தொழில்நுட்ப சிக்கல்கள் எழுந்துள்ளது. இது கணக்கீடுகளில் பிழைகள், கணினி செயலிழப்பு அல்லது தரவு சரிபார்ப்புகளில் சிக்கல்கள் ஏற்படுத்தக்கூடும். சிறிது நேரம் கொடுப்பது ஐடிஆர் தாக்கல் செய்வதை எளிதாக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஜூன் 15ஆம் தேதிக்குள் முன் அவசரமாக வருமான வரி தாக்கல் செய்தால் படிவம் 26AS, படிவம் 16 மற்றும் 16A ஆகியவை கிடையாது. இதுபோன்ற சூழ்நிலையில் வருமானம் மற்றும் டிடிஎஸ் தொடர்பான தவறான தகவல்களை வழங்குவதற்காக ஆபத்து உள்ளது. ஏனெனில் இதற்காக இல்லாமல் நீங்கள் சில முக்கியமான தகவல்களை விட்டுவிடலாம். அப்படி நடந்தால் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் திருத்தப்பட்ட வருமான வரி தாக்கல் செய்யப்பட வேண்டும். இதனால் சரியான தகவலை வழங்க வேண்டும். எனவே இதற்காக ஜூன் 15ஆம் தேதி வரை நீங்கள் காத்திருப்பது மிகவும் நல்லதாகும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.